சங்கீதத்தின் புஸ்தகம் 4ஆம் சங்கீதம் 7வது வசனம். சங்கீதம் 4:7. அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகியிருந்த காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிக சந்தோஷத்தை என் இருதயத்தில் தந்தீர். அதிக சந்தோஷம். யூ ஹாவ் given me a greater joy. அதிக சந்தோஷம். சந்தோஷம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒன்று. இந்த உலகமே இந்த சந்தோஷத்திற்காக பல காரியங்களை அவர்கள் செய்து வருகிறார்கள். எப்படியாவது நான் இந்த சந்தோஷத்தை நான் சுதந்திரிக்கணும், எப்படியாவது நான் பெற்றுக்கொள்ளணும். பலவிதமான பணத்தை செலவழிக்கிறார்கள், பல காரியங்கள் பிரயாசங்களை அவர்கள் செய்கிறார்கள். அல்லேலூயா. எப்படி இருந்தால் சந்தோஷமாய் இருப்பது என்ற காரியத்தை நம்ம 1ஆம் தேதி வாக்குத்தத்தத்தில் நம்ம பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக நம்ம இந்த நாளில் நாம் பார்க்க இருக்கிறோம். எப்படி இருந்தால் சந்தோஷமாக இருக்க முடியும், அல்லது சந்தோஷமாக இருக்கணும்னா என்னங்க செய்யணும்? நம்பர் 1 என்ன செய்யணும்? கவுண்ட் யுவர் பிளெஸிங், நாட் யுவர் ப்ராப்ளம்ஸ். ஆமென். உங்களுடைய ஆசீர்வாதத்தை எண்ணுங்கள், உங்களுடைய பிரச்சனைகள் அல்ல. 2வது, எப்படி இருந்தால் சந்தோஷமாக இருக்க முடியும்? சந்தோஷமாக இருக்கணும்னா என்ன செய்யணும்? 2வது, டோன்ட் லுக் இன்டு யுவர் பாஸ்ட். கடந்த கால காரியங்களை நீங்கள் யோசிக்காதீங்க. ஐயோ, என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு, நான் இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை நான் இழந்து விட்டேனே, என் கை விட்டு போயிடுச்சு, நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போவே எனக்கு பணம் இருந்திருந்தால் இந்த காரியத்தை நான் செய்திருப்பேன். இந்த காரியத்தை சொன்னாங்க செய்ய சொல்லி, ஆனால் நான் செய்யாமல் விட்டுட்டேன். இப்போ நான் வேதனையோடு இருக்கிறேன், தவித்து கொண்டு இருக்கிறேன். டோன்ட் லுக் இன்டு யுவர் பாஸ்ட். உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷமாக நீங்கள் இருக்கணும்னா உங்களுடைய கடந்த காலத்தை நீங்கள் எண்ணாதீர்கள். கடந்த காலத்தின் நினைவுகள் நிகழ்கால சந்தோஷத்தை அழித்து விடும். ஆமென். பிலிப்பியரின் புஸ்தகத்தில் 3ஆம் அதிகாரம் 13-14 வசனங்களை வேகமாக நாம் பார்க்கலாம். சகோதரரே, அதை பிடித்து கொண்டென்று நான் எண்ணுகிறதில்லை, ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி. பின்னான காரியங்கள், நம்ம செய்த காரியங்கள் ஒருவேளை தவறாக இருக்கலாம், இல்லை பழைய நினைவுகளாக இருக்கலாம், பழைய சம்பவங்களாக இருக்கலாம். அதை நாம் யோசித்து கொண்டு இருப்போமானால் நம்முடைய ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரிக்க முடியாது. இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் ரொம்ப அழகான ஒரு காரியத்தை சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை நான் மறந்து முன்னானவைகளை நாடி, கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி நான் என்ன செய்கிறேன்? நான் தொடர்கிறேன். என்னுடைய இலக்கு எதுவோ அதை நோக்கி போகிறேன். என்னுடைய இலக்கு எது? நான் கிறிஸ்துவை போல மாறுவது. என்னுடைய இலக்கு எது? ஆண்டவருக்கு நேராக நான் கடந்து வருவது. பின்னால காரியங்கள், நான் செய்த பல விஷயங்கள், பல நினைவுகளை நான் யோசித்து கொண்டே இருந்தா, பல சம்பவங்கள் நடந்த பல சம்பவங்களை நான் நினைத்து கொண்டே இருந்தா, அது எனக்கு இப்போ இருக்கிற சந்தோஷத்தை அது அழித்து விடும். அநேகருடைய வாழ்க்கையில் எப்பயோ நடந்த விஷயத்த இப்பயும் அவர்கள் யோசித்து கொண்டு இருப்பாங்க. என்றைக்கோ நடந்த சம்பவத்தை இன்னும் அந்த குழி தோண்டி புதைச்சிருப்பாங்க. அந்த சம்பவங்கள் அதை தோண்டி அதை மறுபடியும் எடுத்து அதற்குரிய நினைவுகளுக்குள்ளாக, அதற்குரிய காரியங்களுக்குள்ளாக அவர்கள் பேசி கொண்டு இருப்பார்கள். என் பிரியமான தேவஜனமே, இஃப் யூ forget the past and move forward, you can see your joy. பழைய சம்பவங்களை, நடந்த காரியங்களை நாம் மறந்து முன்னானவைகளை நாடி நாம் முன்னோக்கி போகும்போது நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்த நன்மைகளை, ஆண்டவர் செய்ய இருக்கிற நன்மைகளை, ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற சந்தோஷத்தை ஒரு கிறிஸ்தவனால் சுதந்திரிக்க முடியும். I mean, I forget the past and I look forward to it. பழைய நினைவுகள், பழைய காரியங்களை நான் மறந்து முன்னானவைகளை நான் நாடி நான் கடந்து போகிறேன். அல்லேலூயா. பரிசுத்த வேதத்திலே ஒரு வசனத்தை நாம் பார்க்கலாம். ஒரு சம்பவத்தை அந்த வசனத்தின் மூலமாக நாம் பார்க்க முடியும். நீங்கள் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்திலிருந்து 32ஆம் வசனம் முடிய நாம் வேகமாக நாம் பார்க்கலாம். இப்பொழுதும் உன் தகப்பனுடைய வீட்டில் உள்ள வாஞ்சையினால் நீ புறப்பட்டு போகிறதுனால் போகலாம், என் தெய்வங்களை நீ ஏன் திருடி கொண்டு போகிறாய் என்று லாபான் யாக்கோபை பார்த்தவன் கேட்கிறான். யாக்கோபு லாபானுக்கு பிரதித்திரமாக, உம்முடைய குமாரத்திகளை பலாத்காரமாய் பிடித்து வைத்துக் கொள்வீர் என்று நான் அஞ்சினதனால இப்படி வந்துவிட்டேன். ஆனாலும் யாரிடத்தில் உம்முடைய தெய்வங்களை கண்டுபிடிக்கிறீரோ அவனை உயிரோடை விட வேண்டாம். உம்முடைய பொருட்கள் ஏதாவது என் வசத்தில் உண்டானால் நீர் அதை உம்முடைய சகோதரருக்கு முன்பாக பரிசோதித்தறிந்து அதை எடுத்துக்கொள்ளும் என்றான். ராகேல் அவைகளை திருடி கொண்டு வந்ததை யாக்கோபு அறியாதிருந்தான். ராகேல் அவனே செய்கிறா,
அவளுடைய அந்த சுரூபங்களை எடுத்து வைக்கிறா. நினைவுகள். அவ போறா, இப்ப வேற ஒரு இடத்திற்கு போறா, வேற ஒரு சூழ்நிலைகளுக்குள்ளாக அவ போறா. ஆனா அவளுடைய நினைவு எங்க இருந்தது? அந்த சொரூபத்தில் இருந்தது. அவ சின்ன வயசுல என்னென்ன பண்ணா, அவ வளர்ந்த போது என்னென்ன செஞ்சா, அவருடைய வாலிப நாட்கள் என்னென்ன செய்தா, அந்த நினைவுகள் அந்த சொரூபத்திற்குள்ளாக இருந்தது. அவ பார்க்கிறா, ஐயோ வேணா, நம்ம எங்கேயோ போகிறோம், வேற ஒரு இடத்துக்கு போகிறோம். நம்ம சின்ன வயசுல செய்தது, நம்ம முன்பு செய்தது, அது வீட்டிலே இருக்குது. அதை என்ன செய்யலாம்? அதை எடுத்துக்கொண்டு நம்ம போகலாம் என்று அவள் கடந்து வருகிறாள். லிசன், உங்களுடைய நினைவுகள், கடந்த கால கர்த்தர் வெறுக்கக்கூடிய காரியங்கள் ஏதாவது ஒன்று இப்போ வரைக்கும் நம்ம அதை இழுத்து கொண்டே வந்தா அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்காது. அது என்ன செய்யாது? நமக்கு ஆசீர்வாதமாக இருக்காது. இன்னும் சொல்லப்போனால் நம்மளுடைய ஆசீர்வாதத்தை அது அழித்து விடும், நம்மளுடைய ஆசீர்வாதத்தை அது கொன்றுவிடும். அல்லேலூயா. பாருங்க, எவ்வளோ பெரிய ஒரு பாவத்தை செய்கிறார். சில நினைவுகள் நம்மளுடைய பாவத்தை இன்னும் நினைப்பூட்டும்படியாக செய்யும். சிலர் சொல்லுவாங்க, அப்போல்லாம் நான் ஞாயிற்றுக்கிழமை நான் பயங்கரமாக நான் சரக்கடிப்பேங்க, நான் ஞாயிற்றுக்கிழமை 2 சினிமா படம் பார்ப்பேங்க, எம்ஜிஆர் பாட்டுனா எனக்கு அவ்வளோ உயிருங்க. எவ்வளோ நல்லா இருந்ததுல அந்த காலம். அது வேண்டான்னு சொல்லி தான் நம்ம கிறிஸ்துவத்துக்குள்ளாக கடந்து வந்தோம். அது வேண்டாம் என்று சொல்லி தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய சொந்த இரட்சகராக நாம் ஏற்றுக்கொண்டு வந்தோம். ஆனால் நினைவுகள் என்ன செய்து? திரும்ப அந்த பாவத்தை நினைப்பூட்டுகிறது. இந்த ராகேல் அவள் போறா, தன்னுடைய கணவனோடு அவள் போய் கொண்டிருக்கும் போது அவளுடைய நினைவு எங்க இருந்தது? அந்த சொரூபத்தின் மேல இருந்தது. ஐயோ, இதை விட்டுட்டு போறனே, இது எத்தனை வருஷமா என்னோடு இருந்தது, எத்தனை வருஷமா இதனோட நான் பேசினேன், இது என்னோட வரட்டும், இது என்னோடு வரட்டும். அதை அந்த சொரூபத்தை அவள் தன்னோடு கொண்டு வந்த. என்ன தெரியுமா? அவளுடைய முடிவு பாதியிலே முடிஞ்சு போச்சு. அல்லேலூயா. நினைவுகள், சில நினைவுகள் கர்த்தர் வெறுக்கக்கூடிய நினைவுகளாக இருந்தா அது மிக ஆபத்தானது. அல்லேலூயா. எப்படிங்க சந்தோஷமா நான் இருப்பது? நான் சந்தோஷமா இருக்கணும்னா என்ன செய்யணும்? டோன்ட் லுக் இன்டு யுவர் பாஸ்ட். கடந்த காலத்தை நீ யோசிக்காதே. அல்லேலூயா. ஆமென். என்ன செய்யும்? கடந்த காலம் நம்மளுடைய எல்லா நன்மைகளையும் அது அழித்து விடும். நீங்கள் அதே ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் 35ஆம் அதிகாரம் 1-4 வசனங்களை பார்க்கலாம். வேகமாக, தேவன் யாக்கோபை நோக்கி, நீ எழுந்து பெத்தேலுக்கு போய் அங்கே குடியிருந்து நீ உன் சகோதரனாகிய ஏசாவின் முகத்திற்கு விலகி ஓடி போகிற போது உனக்கு தரிசனமான தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்கு என்றார். அப்பொழுது யாக்கோபு தன் வீட்டாரையும் தன்னோடு கூட இருந்த மற்ற அனைவரையும் நோக்கி, அவர் சொல்றாரு பாருங்க, உங்களிடத்தில் இருக்கிற அந்நிய தெய்வங்களை விலக்கி போட்டு உங்களை சுத்தம் பண்ணி கொண்டு உங்கள் வஸ்திரங்களை மாற்றுங்கள். பாருங்க, இதுல என்ன ஒரு வேதனையான ஒரு விஷயம்னா, இந்த யாக்கோபுக்கு தெரியுது, என்ன தெரியுது? அவர்களுடைய பொருட்கள் இன்னும் அந்த ஊர்ல இருந்து, எந்த இடத்துல இருந்து வந்தார்களோ அந்த ஊர்ல இருந்து கொண்டு வந்த அந்த அந்நிய தெய்வங்களை அவர்கள் வைத்தார்கள் என்று இந்த யாக்கோபுக்கு தெரியுது. ஆனா அந்த காரியத்தை ஆண்டவர் சொல்வதற்கு முன்பதாக அவன் சொல்லலை. அநேகருடைய வாழ்க்கை இப்படிதான். நமக்கே தெரியுது என்னென்ன காரியங்கள் நாம் செய்து கொண்டு இருக்கிறோம், என்னென்ன காரியங்கள் நாம் பண்ணி கொண்டு இருக்கிறோம். ஆனாலும் அதிலிருந்து நம்ம விடுபட முடியல. அல்லேலூயா. அவர் சொல்றாரு, அப்பொழுது யாக்கோபு தன் வீட்டாரையும் தன்னோடு கூட இருந்த மற்ற அனைவரையும் நோக்கி, உங்களிடத்தில் இருக்கிற அந்நிய தெய்வங்களை விலக்கி போட்டு உங்களை சுத்தம் பண்ணி கொண்டு உங்கள் வஸ்திரங்களை மாற்றுங்கள். நாம் எழுந்து பெத்தேலுக்கு போவோம், வாருங்கள். எனக்கு ஆபத்து நேரிட்ட நாளில் என் விண்ணப்பத்திற்கு உத்தரவு அருளி செய்து நான் நடந்த வழியிலே என்னோடு கூட இருந்த தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்குவேன் என்றான். என் பிரியமான தேவஜனமே, என்னென்ன விக்கிரகங்களை நாம் சுமந்து கொண்டு இருக்கிறோம் என்று யோசிங்க. அது இருக்கிற வரைக்கும் நமக்கு சந்தோஷம் நம்மளுடைய வாழ்க்கையில் வராது. விக்கிரகங்கள் அப்படின்னா எந்த விக்கிரகமும் இல்லையே. அநேகருடைய விக்கிரகங்கள் நினைவுகள். அநேகருடைய விக்கிரகங்கள் எப்படி இருக்குது? நினைவுகளாக இருக்கிறது. பழைய காரியங்களை யோசிக்கிறது, பழைய பாவங்களை யோசிப்பது, பழைய கர்த்தர் வெறுக்கக்கூடிய காரியங்களை யோசிப்பது. அல்லேலூயா. கடந்த காலத்தை நாம் யோசித்து கொண்டே இருந்தா கர்த்தர் நமக்கு வைத்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 43ஆம் அதிகாரத்தில் அழகான ஒரு வசனத்தை பார்க்க முடியும். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் 18-19வது வசனம். வேகமாக நாம் பார்க்கலாம். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். முந்தினவைகளை நினைக்காதே, பூர்வமானதை சிந்திக்காதே. இதோ
நான் புதிய காரியத்தை நான் செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்தில் வழியையும் அவாந்தர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். முந்தினவைகளை என்ன செய்யாத, நினைக்க வேண்டாம். பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். எதெல்லாம் கடந்து போனதோ அதெல்லாம் என்னது? அதெல்லாம் கடந்த காலம். ஆல் தோஸ் ஆர் பாஸ்ட். அதெல்லாம் கடந்த காலம். இந்த காரியத்தை யோசிக்காதீங்க. இட் வில் ruin your present happiness. அவைகள் நம்முடைய இப்போ இருக்கக்கூடிய சந்தோஷத்தை அது அழித்து விடும். இஸ்ரவேல் ஜனங்கள் சொன்னாங்க, என்னாகமத்தின் புஸ்தகத்தில் பார்க்கும்போது 11ஆம் அதிகாரத்தில் அவங்க சொன்னாங்க, ஐயோ நான் எகிப்தில் இருக்கும்போது நான் அதை சாப்பிட்டேன், நான் எகிப்தில் இருக்கும்போது நான் இதை சாப்பிட்டேன். 5-6 வசனங்களை பாருங்களேன். நாம் எகிப்திலே கிரயமில்லாமல் சாப்பிட்ட மச்சங்களையும் வெள்ளரி காய்களையும் கொமட்டி காய்களையும் கீரைகளையும் வெங்காயங்களையும் வெள்ளை பூண்டுகளையும் நினைக்கிறோம். பாருங்க, அதில் அவன் கத்தி கதறினான். யார்? இஸ்ரவேல் ஜனங்கள் கத்தி கதறினாங்க ஆண்டவர் இடத்துல. ஆண்டவரே அப்பா எப்படியாவது எங்களை விடுதலை ஆக்குங்க. ஆண்டவர் சொல்றார் மோசேயின் இடத்துல, என் ஜனங்களுடைய சத்தத்தை நான் கேட்கவே கேட்டேன், ஆலோட்டி நிமித்தம் அவர்கள் படுகிற பாட்டை நான் பார்க்கவே நான் பார்த்தேன். ஆனா இப்ப என்ன சொல்றான்? நாங்க நினைக்கிறோம். என்ன நினைக்கிறோம்? மச்சங்களை, வெள்ளரி காய்களை, கொம்மட்டி காய்களை, கீரைகளை, வெங்காயத்தை, பூண்டை, இதெல்லாம் நாங்கள் நினைக்கிறோம். ஆனா ஆண்டவரை நினைக்கல. ஆண்டவரை நினைக்கல. அனைவருடைய வாழ்க்கை இப்படிதான். ஆண்டவர் எத்தனையோ நன்மைகளை நம்ம செய்தார், இப்போ வரைக்கும் செய்து கொண்டு தான் இருக்கு, இனிமேலும் ஆண்டவர் செய்வார். ஆனா அது ஒரு கிறிஸ்தவனால நினைக்க முடியல. பாருங்க எப்படி இருக்குது பாருங்க. இந்த ஜனங்களை 400 வருஷம் அடிமைத்தனத்துல இருந்தான். அந்த அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவர் அற்புதமாய் விடுதலையாக்கி கொண்டு வந்தார். ஆனா அது அவங்களுடைய நினைவுக்குள்ளாக வரல. மாறாக வேற காரியங்கள் நினைவுக்குள்ளாக கடந்து வருகிறது. ஏன் அனைவருடைய வாழ்க்கையில சந்தோஷம் இல்லை தெரியுமா? கர்த்தர் செய்த நன்மைகளை யோசிப்பதில்லை. கர்த்தர் செய்த நன்மைகளை, அற்புதங்களையும் அடையாளங்களையும் நம்ம நினைக்கிறது இல்லை. அதை விட்டுட்டு வேற காரியங்களை நம்மளுடைய எண்ணங்களுக்குள்ளாக, வேற காரியங்களை நம்மளுடைய இருதயத்திற்குள்ளாக, யோசனைகளுக்குள்ளாக கொண்டு வரும்போது இருக்கிற சந்தோஷத்தை இழக்கக்கூடிய நிலை கடந்து வருகிறது. ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு அவர்களுக்கு திராட்சரசமும் தானியமும் பெருகியிருந்த காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிக சந்தோஷத்தை நான் உனக்கு கொடுப்பேன். ஆண்டவர் சொல்றாரு, அதிக சந்தோஷத்தை கொடுப்பேன். I'll give you extraordinary more happiness, great joy. அதிக சந்தோஷம். ஆனால் அந்த சந்தோஷத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கு. அந்த சந்தோஷம் நமக்கு வராமல் இருக்கு. ஏதோ ஒன்று தடையாக இருக்கிறது. என்ன தடையாக இருக்கிறது? 2வது, டோன்ட் லுக் பேக். நம்ம எதிலிருந்து வந்தோமோ கடந்த பாவங்களை யோசிக்காதே, கர்த்தர் வெறுக்கக்கூடிய காரியங்களை யோசிக்காதே. அது நமக்கு இருக்கக்கூடிய சந்தோஷத்தையும் ஆசீர்வாதத்தையும் அதை இழக்கும்படியாக செய்யும். ஆமென். என்னென்ன நினைவுகள் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய ஆசீர்வாதத்தை தடை செய்து கொண்டு இருக்கிறது என்று யோசித்து பாருங்கள். அல்லேலூயா. என்னென்ன யோசனைகள் நமக்குள்ளாக இருக்கிறது? அநேகர் நம்ம எல்லாரும் இந்த இடத்துல தான் இருக்கிறோம். ஆனால் நம்ம நினைவுகள் வேற எங்கேயோ இருக்கு. பிசிக்கலி பிரசன்ட், மென்டலி ஆப்சன்ட். சரீரம் இங்கே இருக்கிறது, நினைவுகள் வேற எங்கேயோ இருக்கிறது. என் சகோதரா சகோதரி, யோசித்து பாருங்க. இந்த புதிய ஆண்டு ஜனவரி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து இந்த பிப்ரவரி மாதம் இன்றைக்கு 4ஆம் தேதி, இந்த நாள் மட்டும் ஆண்டவர் நம்மை பாதுகாத்து, நம்மை போஷித்து, நம்மை வழிநடத்தி, நம்மளை ஏந்தி சுமந்து தப்புவித்து பாதுகாத்து வழிநடத்தி கொண்டு இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் அவருடைய கிருபைகள், அவருடைய கிரியைகள் நம்மை தாங்கி கொண்டு இருக்கிறது. இந்த நினைவுகள் நமக்குள்ளாக கடந்து வரும்போது, ஆண்டவரே இதுக்கு நான் தகுதியே இல்லை, ஆண்டவரே இதற்கு நான் தகுதி இல்லை, இதுக்கு நான் பாத்திரனே அல்ல, ஆனாலும் நீர் என்னை ஆசீர்வதிக்கிறீங்க, ஆனாலும் நீர் என்னை பாதுகாக்கிறீங்க. இந்த நினைவுகள் நமக்குள்ளாக கடந்து வரணும். உங்களுக்கு தூக்கம் வரலையா நைட்டில்? ஆண்டவர் செய்த நன்மைகளை யோசித்து பாருங்கள். நீங்கள் எந்த இடத்துல நீங்கள் நடந்து போகும்போது, இல்லைன்னா நீங்கள் பஸ்ஸில் போகும்போது, இல்லை ட்ரெயினில் போகும்போது, இல்லை சும்மாவே நீங்கள் உட்கார்ந்து கொண்டு இருக்கும்போது, தேவையில்லாத இந்த ஃபோனில் தேவையில்லாத காரியங்களை பாராதபடி ஆண்டவர் செய்த நன்மைகளை யோசித்து பாருங்கள். ஆண்டவரே, இதுக்கு தகுதியான ஆள் நான் இல்லை, இப்படி இருக்கும் போதே நீங்கள் எனக்கு இவ்வளோ ஆசீர்வாதம் செய்கிறீங்களே ஆண்டவர், இன்னும் நீர் எதிர்பார்க்கிற ஒரு வாழ்க்கை நான் வாழ்ந்தா இன்னும் என்னை எப்படி ஆசீர்வதிப்பீங்க? அதற்கு பாத்திரனாக நான் இருக்க ஆண்டவரே என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன். உம்முடைய பரிசுத்த இரத்தத்தினாலே என்னை கழுவி சுத்திகரிப்பீராக. ஆண்டவரே, உமக்கு நேரே நான் ஆயத்தமாய் நான் கடந்து வருகிறேன். என்னுடைய வாசல் அருகே என்னுடைய தலைகளை உயர்த்தி, ஆண்டவரே உமக்காக நான் ஆயத்தமாய் நான் காத்திருக்கிறேன் என்று நீங்கள் விசுவாச அறிக்கை நீங்கள் சொல்ல நீங்கள் சந்தோஷத்தை தேடி போகணும்னு அவசியம் இல்லை. சந்தோஷம் உங்களை தேடி கடந்து வரும்படியாக கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. இங்கே இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவர் எத்தனையோ ஆசீர்வாதத்தை கொடுத்தார், எத்தனையோ நன்மைகளை ஆண்டவர் அவர்கள் சுதந்திரிக்கும்படியாக செய்தார். ஆனால் இவன் பாருங்க, அவன் சொல்றான், நாங்கள் எகிப்திலே கிரயமில்லாமல் சாப்பிட்ட மச்சங்களையும் வெள்ளரி காய்களையும் கொமட்டி காய்களையும் கீரைகளையும்
வெங்காயங்களையும் வெள்ளை பூண்டுகளையும் என்ன செய்கிறோம்? நினைக்கிறோம். இப்பொழுது நம்முடைய உள்ளம் வாடி போகிறது. பழைய நினைவுகளை யோசிச்சிட்டே இருந்தால் வாடி தான் போகும். அல்லேலூயா. பழைய சம்பவங்களை நினைத்தா வாடி தான். சில பேர் சொல்லுவாங்க, நான் அந்த காலத்துலலாம் பயங்கரமாக இருந்தேன், பெரிய ரவுடி, நான் பெரிய ரவுடி. இப்போ பாரு ஒன்றும் இல்லாமல் இருக்கிறேன். நான் என்னைக்கு பைபிளை தூக்கணும்னு எல்லாம் விட்டேன். சே, அது ஒரு வாழ்க்கைல எப்படி இருந்துச்சுல அந்த வாழ்க்கை. அதில் சந்தோஷம் அடைகிறது. அதில் சந்தோஷம் அடைகிறது. எதில் சந்தோஷம் அடைகிறது? பாவத்தில் சந்தோஷம் அடைகிறது. நாங்கள்லாம் வெளியெல்லாம் போனோன்னா எல்லாரும் நாங்கள் குடிப்போம். அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். நிறையா கறிகளை சாப்பிடுவோம். நீ அப்படி சாப்பிட்டு இந்நேரம் நீ பூமிக்குள்ளே போயிருப்ப. இந்நேரம் என்ன இருப்ப? பூமிக்குள்ளே போயிருப்ப. கர்த்தர் உன்னை அதிலிருந்து வேறு பிரித்து ஆண்டவருடைய பிள்ளையாக உன்னை மாற்றினார். அதை ஆசீர்வாதத்தை, அந்த நன்மையை உன்னால யோசிக்க முடியலையே. கடந்த கால பாவத்தை யோசித்து கொண்டிருக்கிறாயே சகோதரா சகோதரி. எப்படிப்பட்ட எண்ணங்கள் நமக்குள்ளாக இருக்கிறது, எப்படிப்பட்ட யோசனைகள் நமக்குள்ளாக இருக்கிறது, எப்படிப்பட்ட கிறிஸ்தவனாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏன் ஆசீர்வாதம் வரல? கர்த்தர் செய்த நன்மைகளை யோசிக்கிறது இல்லை. ஆண்டவர் நன்மை செய்கிற வரைக்கும் தான் ஆண்டவருடைய காலை பிடித்து கொண்டு இருக்கிறோம். நன்மை பெற்றுக்கொண்ட மாத்திரத்திலே அந்த காலையை வாரி விட்டுறோம். அதனால தான் நம்மளுக்கு ஆசீர்வாதம் வரமாட்டேங்குது, சந்தோஷமா இருக்க முடியல. அல்லேலூயா. அவர் சொல்லார், நான் அதிக சந்தோஷத்தை நான் கொடுப்பேன். உலகத்தான் எது சந்தோஷம் என்று சொல்லுகிறானோ அதை விட அதிகமான சந்தோஷம் உனக்குள்ளாக கடந்து வரும். எப்போ? ஆண்டவருடைய நினைவுகள் நமக்குள்ளாக கடந்து வரும்போது. அல்லேலூயா. ஆண்டவருடைய சுவாபம் நமக்குள்ளாக கடந்து வரும்போது. இந்த ஜனங்கள் பாருங்க, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் 6வது வசனம், இப்பொழுது நம்முடைய உள்ளம் வாடி போகிறது, இந்த மன்னாவை தவிர நம்முடைய கண்களுக்கு முன்பாக வேறு ஒன்றும் இல்லையே. அந்த மன்னான்றது தூதர்கள் சாப்பிடக்கூடிய உணவு என்று பரிசுத்த வேதத்தில் பார்க்கிறோம். அது சாப்பிட்டா எந்த நோயும் வராது. அதை சாப்பிட்டு 40 வருஷம் அவன் கடந்து வந்தான். ஒரு நோய் வரல, ஒரு நொடி வரல, எதுவுமே வரல. கால் வீங்கல, அவனுக்கு ஒன்றுமே ஆகலை. அதுவும் வனாந்திரத்தில் நடந்து போனா, சாதாரண நம்ம சென்னை வெயிலில் அதுவும் இப்போது அந்த மே மாதம் வெயில், ஜூன் மாதம் வெயிலில் நம்ம அந்த உச்சி வெயிலில் நம்ம நடந்து போனால் என்ன ஆகும்? சன்ஸ்ட்ரோக் கீழே விழுந்துருவோம். சன்ஸ்ட்ரோக் கீழே விழுந்துரும். வெயிலினுடைய தாக்கம், உஷ்ணம் போக முடியாது. பல விதமான நோய்கள் வரும். வனாந்திரத்தில் அதுவும் அந்நாட்கள் எத்தனை உஷ்ணங்கள் இருந்திருக்கும், எப்படி இருந்திருக்கும்? அந்நாட்களை வனாந்திரத்தில் அவன் போகிறான், அவனுக்கு எதுவுமே ஆகலை. 40 வருஷம் போகிறான். இந்த மன்னா அவனுக்கு ஜீவனை கொடுத்தது. அப்படிப்பட்ட சிறந்த உணவை ஆண்டவர் கொடுக்கிறார். அந்த சிறந்தது முன்பாக இருக்குது, சிறந்தது அவன் கையில் இருக்குது, சிறந்தது அவனுக்குள்ளாக இருக்கிறது. ஆனால் அது சிறந்ததுன்னு அவனுக்கு தெரிய மாட்டேங்குது. போய் கொமட்டிக்காயின்றான், கீரைன்றான், வெங்காயன்றான், பூண்டுன்றான். பல விதமான பிரச்சனைகளையும் வியாதிகளையும் கொண்டு வரக்கூடியது. அது அவனுக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறது. மிக சிறந்தது அவனுக்கு சந்தோஷத்தை கொடுக்கல. ஹல்லேலூயா. என் பிரியமான தேவ ஜனமே, யோசித்து பாருங்க, இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எத்தனை சந்தோஷத்தை, எத்தனை சமாதானத்தை, எத்தனை மன நிறைவை, எத்தனை நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையில அவர் இந்த நிமிஷம் வரைக்கும் இனிமேலும் அவர் செய்வார் என்று யோசித்து பாருங்க. அது நம்ம கண்ணுக்கு தெரியறதே இல்லை. அதான் நம்ம ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னது? நம்ம வாக்குத்தத்த ஆராதனையில் என்னது? கவுண்ட் யுவர் பிளெஸிங்ஸ், நாட் யுவர் ப்ராப்ளம்ஸ். உங்களுடைய நன்மைகளை, ஆசீர்வாதத்தை எண்ணிப்பார். எத்தனை நன்மைகளை ஆண்டவர் எனக்கு செய்திருப்பார். எண்ணவே முடியாது. நம்ம பிறந்ததுலேருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் ஆண்டவர் செய்த நன்மைகள் அதை எண்ணணும் அப்படின்னா எண்ண முடியாது. அல்லேலூயா, ஆமென். நம்ம இங்கே பார்த்தோம், இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்கிறான், இந்த மன்னாவை தவிர நம்முடைய கண்களுக்கு முன்பாக என்ன இல்லை? வேறு ஒன்றும் இல்லை. when you look into the past you cannot see the best which is front of you. நம்ம கடந்த காரியங்களை நாம் நினைக்கும் போது, யோசிக்கும் போது, அப்படிப்பட்ட ஒரு நினைவுகள் வரும்போது நமக்கு முன்பாக மிக சிறந்த ஒரு விஷயம், மிக சிறந்த ஆசீர்வாதம் இருந்தாலும் அது நமக்கு தெரியாது. லோத்தனுடைய மனைவிக்கு முன்பாக ஜீவன் இருந்தது. அந்த லோத்தனுடைய மனைவி, லோத்து 2 பிள்ளைகள் கூட்டிகிட்டு போகிறாங்க. எங்கே போகிறாங்க? அவர்கள் உயிர் பிழைக்கும்படியாக போகிறாங்க. முன்னாடி ஜீவன் இருந்தது, ஆனால் அது அவர்களுக்கு தெரியல. அது அவளுக்கு தெரியல. என்ன செய்கிறா? பின்னாடி பார்க்குறா. அவளுடைய கடந்த காலத்தை பார்க்குறா. ஐயோ, நான் இங்கே தானே இருந்தேன். ஐயோ, என்னுடைய நினைவுகள் அநேக சந்தோஷமான நினைவுகளாக இருந்ததே. ஐயோ, முன்னாடி அது எப்படி எனக்கு வேண்டாம். பின்னாடி நிறைய விஷயங்கள் இருந்தது. அவளுடைய எண்ணம், அவளுடைய யோசனைகள், அவளுடைய நினைவுகள் அவளை திரும்ப பார்க்க வைத்தது. திரும்ப பார்த்தா அதோடு சரி, அவளுடைய வாழ்க்கையில் முன்னாடி போக முடியல.
லிசன், நல்லா கவனமாக கேளுங்க. இது ஒரு பெரிய ஒரு சத்தியம். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம பழைய காரியங்களை யோசித்து கொண்டே இருந்தா முன்னாடி போகவே முடியாது. அல்லேலூயா. அதான் நம்ம ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் அழகான ஒரு வசனத்தை பார்த்தோம். என்ன பார்த்தோம்? முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானதை நீ சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை நான் செய்கிறேன், இதோ நான் புதிய காரியத்தை இப்பொழுதே அது தோன்றும். புதிய காரியம், புதிய காரியம். அல்லேலூயா. என் பிரியமான தேவஜனமே, எப்படி இருந்தா சந்தோஷமா இருப்பதுங்க? ரெண்டாவது, டோன்ட் லுக் பேக். டோன்ட் லுக் பேக் இன்டு யுவர் பாஸ்ட். கடந்த காலங்கள், கர்த்தர் வெறுக்கக்கூடிய காரியங்கள், கடந்த பாவங்கள், அதை என்ன செய்யாத, நீ பார்க்காத. God always wants you to go forward. நம் முன்னோக்கி போகணும்னு தான் ஆண்டவருடைய விருப்பம். ஆமென். நீங்கள் அதே ஜெனசிஸ் ஆதி ஆகமத்தின் புஸ்தகத்தில் 41 அதிகாரத்தில் ஒரு அழகான ஒரு வசனத்தை, 51 வசனத்தை பாருங்களேன். 41:51. யோசேப்பு என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார். அல்லேலூயா. நினைவுகள், நினைவுகள். எதை யோசித்து கொண்டு இருக்கிறோம்? எதை யோசிக்கிறதுனால நம்முடைய வாழ்க்கையில் அது தடையாக பல பிரச்சனைகளை கொண்டு வருகிறது என்று யோசிங்க. அல்லேலூயா. ஆபிரகாம், he moved forward. ஆபிரகாம் முன்னாடி போனான். அவன் ஆண்டவர் சொல்றாரு 12ஆம் அதிகாரத்தில், உன் தேசத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் உன்னத்தை ஊட்டி நினைச்சு நீ வெளியே வா, நீ வெளியே வா, வெளியே வா, ஜஸ்ட் கம் அவுட். வேண்டாம், அது வேண்டாம், அது இருந்தீனா நீ அதிலே உட்காந்துரு, உன்னுடைய நினைவுகள் அதற்குள்ளாக சுற்றி கொண்டு இருக்கும். ஜஸ்ட் கம் அவுட், வெளியே வா. அவன் முன்னாடி போனான். he moved forward. யோசேப்பு was kept going. அவன் குழியில் இருந்தான், பெருசாக அவன் யோசிக்கல. அதுலேருந்து அவன் இஸ்மவேலர்கள் அவனை தூக்கிட்டு போனான். அங்கேருந்து போத்திபார் வீடு, போத்திபார் வீட்டில் சிறைச்சாலை, சிறைச்சாலையிலிருந்து அவன் அரண்மனைக்குள்ளாக போனான். தாவீது, he was kept going. ராஜாவாக கர்த்தர் அவனை உயர்த்தி அவனை அபிஷேகித்தார். ஐ மீன், டோன்ட் கெட் ஸ்டக் பை லுக்கிங் பேக். கடந்த காலங்கள் அதை யோசிக்காதீங்க. கர்த்தர் வெறுக்கக்கூடிய காரியங்களை யோசிக்காதீங்க. கடந்த கால பாவங்களை யோசிக்காதீங்க. அல்லேலூயா. சில பேர் சொல்லுங்க, ஐயா என்னால் அப்படி யோசிக்காமல் இருக்க முடியல, நானும் நல்லா எவ்வளோ முயற்சி செய்கிறேன், ஆனால் ஏதோ ஒரு விதத்தில் அந்த நினைவுகள் வருகிறது. ஏதோ ஒரு விதத்தில் எனக்கு அப்படிப்பட்ட காரியங்கள் எனக்குள்ளாக கடந்து வருகிறது. ஒரு சமயம் ஒரு சகோதரியோடு நான் பேசிகிட்டு இருந்தேன். பேசிகிட்டே இருக்கும்போது அவன் சொன்னா, ஐயா அந்த நம்ம ஆராதனையிலலாம் சில பாட்டினுடைய டியூன் சினிமா பாடல் மாதிரியே இருக்குதே அப்படின்னா. நான் சொன்னேன், ஏம்மா எவ்வளவோ நல்ல விஷயம் இருக்குது, அதை விட்டுட்டு சினிமா பாட்டு அதை பற்றி ஏமா சொல்கிறீங்க? இல்லை, சில நேரத்தில் எனக்கு பழைய பாட்டு ஞாபகத்துக்கெல்லாம் வருது. நம்ம ஆராதனையில் பாடும்போதே பழைய பாட்டு ஞாபகம் வருது. பாருங்க, நீ ஆராதனையில் ஆண்டவரை துதித்து ஆண்டவரை ஆராதனை செஞ்சு நம்ம கர்த்தரை மகிமைப்படுத்தக்கூடிய இடத்துல பழைய சினிமா பாட்டு நமக்கு நினைவுக்கு வருகிறது என்று சொல்லுகிறார்கள். அல்லேலூயா. டோன்ட் லுக் பேக். எங்கேருந்து வந்தோமோ திரும்ப அந்த காரியங்கள், நினைவுகளை நீ திரும்ப அதை பிடித்து கொள்ளாதே. அல்லேலூயா. ஐ மீன், எப்படிங்க அந்த கடந்த காலங்கள் நினைவுகளை கர்த்தர் வெறுக்கக்கூடிய காரியங்களோ இல்லை பாவங்களோ அதை யோசிக்காம எப்படி இருப்பது? அதை யோசிக்காம எப்படி, ஹவு டு ஸ்டாப் லுக்கிங் பேக், எப்படி அதை யோசிக்காமல் இருப்பது? நம்பர் 1, ரியலைஸ் அண்ட் அக்செப்ட் யுவர் ப்ரெசன்ட். ஐ மீன், ரியலைஸ் அண்ட் அக்செப்ட் யுவர் ப்ரெசன்ட். இதுதான் என் வாழ்க்கை, இதுதான் என் நிலை. ஏதோ ஒரு சூழ்நிலையினால ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு நிலையை எனக்கு கொடுத்துருக்கிறார். பரவாயில்ல, ஆண்டவர் எனக்கு நன்மையானதை தான் செய்வார். இதை நான் பெற்றுக்கொள்ளுகிறேன், இதை நான் பெற்றுக்கொள்கிறேன், நான் சந்தோஷமாக இதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று நாம் அதை ஏற்றுக்கொள்ளும் போது, when you accept and realize the present, நினைவுகள் பழைய நினைவுகளுக்குள்ளாக போக மாட்டோம். when you don't accept your present, then you will think your past. நம்ம இப்போ இருக்கிற நிலையை நாம் அதை ஏற்றுக்கொள்ளாதபடி, ஏன் ஆண்டவர் எனக்கு இப்படி பண்ணிட்டார், ஏன் எனக்கு இவ்வளோ ஒரு கஷ்டத்தை கொடுத்தாரா, அவ்வளோ நான் அப்படியெல்லாம் அந்த டைமில் நான் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக அவ்வளோ ஆசீர்வாதமாக இருந்தேன், ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக அப்படி என்னுடைய வாழ்க்கை சந்தோஷமாக இருந்தது, ஆண்டவருடைய சமூகத்திற்குள்ளாக வந்தேன், கர்த்தருடைய பிள்ளையாக நான் மாறினேன், ஆனால் எனக்கு இவ்வளவு கஷ்டத்தை எனக்கு ஆண்டவர் கொடுக்குறாரு, ஏன் எனக்கு இப்படி பண்ணுறாரு? அக்செப்ட் யுவர் ப்ரெசன்ட், ரியலைஸ் அண்ட் அக்செப்ட் யுவர் ப்ரெசன்ட். இதுதான் என் வாழ்க்கை. இப்படிப்பட்ட ஒரு நிலையை ஆண்டவர் கொடுத்துருக்காரு. பரவாயில்ல, சந்தோஷம்தான், சந்தோஷம்தான். ஆண்டவர் ஏதோ ஒரு நோக்கத்திற்காக இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை எனக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஐ அக்செப்ட் வாட் எவர் காட் டஸ். கர்த்தர் எது செய்தாலும்
அதை நான் ஏற்றுக்கொள்வேன் என்று சொல்லும்போது உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் வைத்த சந்தோஷத்தை எந்த சூழ்நிலையினாலும், எந்த மனிதனாலும், எந்த பிசாசாலும் திருட முடியாது. அல்லேலூயா. 2 சாமுவேலின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து 23ஆம் வசனத்தை பார்க்கலாம் வேகமாக. அப்பொழுது கர்த்தர் ஊரியாவின் மனைவி தாவீதுக்கு பெற்ற ஆண் பிள்ளையை அடித்தார். அது வியாதிப்பட்டு கேவலமாயிருந்தது. அப்பொழுது தாவீது அந்த பிள்ளைக்காக தேவனிடத்தில் பிரார்த்தனை பண்ணி உபவாசித்து உள்ளே போய் ரா முழுவதும் தரையிலே கிடந்தான். அவனை தரையிலிருந்து எழுந்திருக்க பண்ண அவன் வீட்டில் உள்ள மூப்பரானவர்கள் எழுந்து அவன் அண்டையில் வந்தாலும் அவன் மாட்டேன் என்று சொல்லி அவர்களுடைய அப்பம் சாப்பிடாமல் இருந்தான். 7ஆம் நாளிலே பிள்ளை செத்து போயிற்று. பிள்ளை செத்து போயிற்று என்று தாவீதின் ஊழியக்காரர் அவனுக்கு அறிவிக்க ஐயப்பட்டார்கள். பிள்ளை உயிரோடு இருக்கையில் நாம் அவரோட பேசுகிற போது அவர் நம்முடைய சொற்கேட்கவில்லை. பிள்ளை செத்து போயிற்று என்று அவரோட எப்படி சொல்லுவோம்? அதிகமாக வியாகுலப்படுவாரே என்று பேசிக்கொண்டார்கள். தாவீது தன் ஊழியக்காரர் ரகசியமாய் பேசிக்கொள்கிறதை கண்டு பிள்ளை செத்து போயிற்று என்று அறிந்து தன் ஊழியக்காரரை நோக்கி, பிள்ளை செத்து போயிற்றோ என்று கேட்டான். செத்து போயிற்று என்றார்கள். அப்பொழுது தாவீது தரையை விட்டு எழுந்து ஸ்நானம் பண்ணி எண்ணெய் பூசிக்கொண்டு தன் வஸ்திரங்களை மாற்றி கர்த்தருடைய ஆலயத்தில் பிரவேசித்து பணிந்து கொண்டு தன் வீட்டுக்கு வந்து போஜனம் கேட்டான். அவன் முன்னே அதை வைத்தபோது புசித்தான். அப்பொழுது அவன் ஊழியக்காரர் அவனை நோக்கி, நீ செய்கிற இந்த காரியம் என்ன? பிள்ளை உயிரோடு இருக்கையில் உபவாசித்து அழுதீர், பிள்ளை மரித்த பின்பு எழுந்திருந்து அசனம் பண்ணுகிறீரே என்றார்கள். அதற்கு அவன், பிள்ளை இன்னும் உயிரோடு இருக்கையில் பிள்ளை பிழைக்கும்படிக்கு கர்த்தர் எனக்கு இறங்குவாரோ எப்படியோ யாருக்கு தெரியும் என்று உபவாசித்து அழுதேன். அது மரித்திருக்கிற இப்பொழுது நான் உபவாசிக்க வேண்டியது என்ன? இனி நான் அதை திரும்பி வர பண்ணக்கூடுமோ? நான் அதனிடத்திற்கு போவேனே அல்லாமல் அது என்னிடத்திற்கு திரும்பி வர போகிறதில்லை என்றான். இங்க இந்த சம்பவத்தை பார்க்கிறோம். தாவீது அவன் பெரிய ஒரு பாவத்தை செய்தான். அந்த பாவத்தின் மூலமாக ஒரு பிள்ளை வந்தது. அந்த பிள்ளையை கர்த்தர் அடித்தார். அந்த பிள்ளை செத்து போச்சு. அது சாகக்கூடிய அந்த தருவாயில் தாவீது அவர் உபவாசித்தார், ஜெபிச்சாரு. 7 நாட்கள் அதற்காக அழுது கொண்டு கர்த்தருடைய சமூகத்தில் இருந்தார். ஆனால் அது இறந்து போச்சு. அந்த 7 நாட்கள் அவர் சாப்பிடலை, தண்ணி குடிக்கல, எதுவுமே பண்ணல. தரையில் விழுந்து கிடந்து போராடி கொண்டு இருந்தார் ஆண்டவரிடத்தில். ஆனால் அந்த பிள்ளை உயிர் பிழைக்கலை. கர்த்தருடைய கோபாக்கினை, கர்த்தருடைய சாபம் வந்தது. பிள்ளை செத்த பிறகு அவர் எழுந்து அவர் போய் எல்லாம் தன்னை சுற்றிகரித்து கொண்டு அவர் போய் சாப்பிட ஆரம்பிச்சு. அப்போ கூட இருக்கிற வேலையாட்கள் கேட்குறாங்க, ஐயா நீங்கள் குழந்தை செத்துருச்சு, இப்போ போய் இதெல்லாம் செய்கிறீங்களே, இதுக்கு முன்னாடி நீங்கள் எதுவுமே செய்யலையாமா? அது முடிஞ்சிருச்சு. அது இருக்கிற வரைக்கும் ஆண்டவர் ஏதாச்சும் நன்மை செய்வார், ஏதோ விடுதலை செய்வார்னு நினச்சேன். இப்போ எல்லாம் முடிஞ்சு போச்சு. இனிமேல் நான் அப்படி இருக்கணும்னு என்ன அவசியம்? இனிமேல் என்னுடைய வேலையை நான் பார்க்கிறேன் என்று சொன்னார். இதுதான் மூவிங் ஃபார்வர்ட். அல்லேலூயா. கடந்த கால நினைவுகளை யோசிக்காமல் இருந்து முன்னோக்கி கர்த்தர் நமக்கு வைத்த காரியங்களுக்கு நேராக கடந்து போவது. அல்லேலூயா. அவனுக்கு நல்லா தெரியும், அவனுடைய பாவத்திற்கு ஏற்ற பலனை ஆண்டவர் கொடுத்தார். அந்த காரியத்தை அவன் யோசிக்கல. போதும், ஓகே, இட்ஸ் டன். இனிமேல் என்ன செய்யணும்? நெக்ஸ்ட் நான் என்ன செய்யணுமோ அந்த காரியத்தை செய்யணும். மூவிங் ஃபார்வர்ட். அல்லேலூயா. லிசன், என் பிரியமான தேவஜனமே, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. அல்லேலூயா. பிரசங்கின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தில் அழகான ஒரு வாக்கியத்தை, ஒரு வசனத்தை பார்க்க முடியும். எல்லாத்துக்கும் ஒரு காலம் உண்டு. பிறக்க ஒரு காலம், இறக்க ஒரு காலம், ஆள ஒரு காலம், சிரிக்க ஒரு காலம், நடக்க ஒரு காலம், நடாவாமல் இருக்க ஒரு காலம், எல்லாவற்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. இந்த காலம் ஒருவேளை நீங்கள் கஷ்டப்படுகிற காலமாக இருக்கலாம், ஒருவேளை நீங்கள் வேதனைப்படுகிற காலமாக இருக்கலாம், ஒருவேளை நீங்கள் கண்ணீர் சிந்துகிற காலமாக, பயந்து இருக்கிற காலமாக, வியாதியோடு இருக்கிற காலமாக இருக்கலாம். ஆனால் நிச்சயமாக ஒரு காலம் வரும், நீங்கள் எவைகளை நீங்கள் இழந்தீர்களோ அவைகளை திரும்ப சுதந்திரிக்கக்கூடிய ஒரு காலத்தை ஆண்டவர் கொடுப்பார். அல்லேலூயா. நீங்கள் நினைவுகளை, உங்களுடைய பழைய நினைவுகளை யோசித்து கொண்டே இருந்தால் தேவனுடைய ஆசீர்வாதத்தை, தேவனுடைய நன்மையை, தேவனுடைய கிரியைகளை சுதந்திரிக்க முடியாது. அல்லேலூயா. தானியேலை அவர்கள் பிடித்து கொண்டு வராங்க. தானியேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தானியேலோடு சேர்ந்து அநேக
ஜனங்களை, அநேக வாலிபர்களை அவர்கள் பிடித்து கொண்டு வருகிறார்கள். தானியேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் 1-6 வசனங்கள் பாருங்களேன், வேகமாக நாம் பார்க்கலாம். யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீம் அரசாண்ட 3ஆம் வருஷத்திலே பாபிலோனின் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் எருசலேமுக்கு வந்து அதை முற்றுகை போட்டான். அப்பொழுது ஆண்டவர் யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீமையும் தேவனுடைய ஆலயத்தின் பாத்திரங்கள் சிலவற்றையும் அவன் கையில் ஒப்பு கொடுத்தார். அவன் அந்த பாத்திரங்களை சினையார் தேசத்தில் உள்ள தன் தேவனுடைய கோவிலுக்கு கொண்டு போய் அவைகளை தன் தேவனுடைய பண்டசாலைக்குள் வைத்தான். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே ராஜ குலத்தாராகிலும் துரை மக்களிலும் யாதொரு மாசும் இல்லாதவர்களும் அழகானவர்களும் சகல ஞானத்திலும் தேறினவர்களும் அறிவில் சிறந்தவர்களும் கல்வியில் நிபுணரும் ராஜாவின் அரண்மனையிலே சேவிக்க திறமை உள்ளவர்களும் ஆகிய சில வாலிபரை கொண்டு வரவும் அவர்களுக்கு கல்தேயரின் எழுத்தையும் பாஷையையும் கற்றுக் கொடுக்கவும் ராஜா தன் பிரதானிகளின் தலைவனாகிய அஸ்பேனாசுக்கு கற்பித்தான். ராஜா தான் உண்ணவும் போஜனத்திலையும் தான் குடிக்கவும் திராட்சை ரசத்தையும் தினம் ஒரு பங்கை அவர்களுக்கு நியமித்து அவர்களை 3 வருஷம் வளர்க்கவும் அதன் முடிவிலே அவர்கள் ராஜாவுக்கு முன்பாக நிற்கும்படி செய்யவும் கட்டளையிட்டான். அவர்களுக்குள் யூதாபுத்திரராகிய தானியேல், அனனியா, மிஷாவேல், அசரியா என்பவர்கள் இருந்தார்கள். தானியேலை அவர்கள், தானியேலும் அவனோடு இருந்த மற்ற சில வாலிபர்களையும் அவர்கள் பிடித்து கொண்டு தன் தேசத்தை விட்டு, தன் இனத்தை விட்டு, தன்னுடைய குடும்பத்தை விட்டு அவர்கள் கொண்டு வருகிறார்கள். எவ்வளவு கடினமான ஒன்றாக இருந்திருக்கும். அல்லேலூயா, ஆமென். ஆனால் தானியேலினுடைய வாழ்க்கையில் ரொம்ப ஒரு விசேஷமான தன்மை என்ன தெரியுமா? He accepted the reality. என்ன நிலையோ அதை அவர் ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா. When you accept the reality, இதுதாங்க என் நிலை, இந்த இடத்துல ஆண்டவர் என்னை வைத்திருக்கிறாரா, இப்படிப்பட்ட ஒரு நிலையில என்னை வைத்திருக்கிறாரா, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை என்னுடைய சூழ்நிலையா இருக்கிறதா, இதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. கர்த்தர் எது செய்தாலும் அவர் நன்மைக்காக தான் செய்வார். அவர் ஒருபோதும் தவறு செய்கிற தேவன் அல்ல என்று when you accept the reality, என்ன இயல்போ, என்ன நடைமுறையோ, என்ன காரியமோ அதை நீ ஏற்றுக்கொள்ளும் போது உன்னுடைய வாழ்க்கை நினைத்து பார்க்க முடியாத நன்மைகளை சுதந்திரிக்க முடியும். யோசித்து பார்க்க முடியாத சந்தோஷமும் சமாதானமும் கடந்து வரும். இந்த தானியேல் அப்படிப்பட்ட காரியத்தை ஏற்றுக்கொண்டு he accept the present reality. என்னவோ, என்ன நடைமுறையோ, என்ன நிலையோ அதை அவர் ஏற்றுக்கொண்டார். ராஜாவுக்கே ஆலோசனைக்காரனாக அவர் மாறினார். அல்லேலூயா. என் பிரியமான தேவஜனமே, accept what God is giving to you. கர்த்தர் நமக்கு கொடுக்கிற அந்த சூழ்நிலைகளாக இருக்கட்டும், கர்த்தர் நமக்கு கொடுக்கிற காரியங்களாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், when you accept, it brings great blessings. அது பெருத்த ஆசீர்வாதத்தை நம் வாழ்க்கையில அது கொண்டு வரும். ஆமென். சந்தோஷத்தை எங்கேயும் தேட வேண்டாம், சந்தோஷம் நமக்குள்ளாக தான் இருக்குது. அல்லேலூயா, ஆமென். நேரம் ஆயிடுச்சு. நம்ம இதனுடைய தொடர்ச்சியை நம்ம அடுத்த வாரம் நாம் பார்க்கலாம். 2வது என்ன பார்த்தோம்? எப்படிங்க சந்தோஷமா இருப்பது? சந்தோஷமா இருக்கணும் என்ன செய்யணும்? 2வது என்ன பாயிண்ட்டு? 2வது என்னங்க? டோன்ட் லுக் பேக். கடந்த காலங்கள், கர்த்தர் வெறுக்கக்கூடிய காரியத்தையோ, கடந்த கால பாவங்களையோ, கடந்த கால நிகழ்வுகளையோ அதை யோசிக்காதீங்க. எப்படிங்க யோசிக்காமல் இருப்பது? நம்பர் 1, ரியலைஸ் அண்ட் அக்செப்ட் யுவர் ப்ரெசன்ட். ஏற்றுக்கொள்ளுங்க உங்களுடைய நிகழ்காலத்தை, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த அந்த காரியத்தை யூ அக்செப்ட். அல்லேலூயா, ஆமென். நாம் யாவரும் நாம் எழுந்து நிற்கலாம். மகா உன்னதமான தேவனாகிய கர்த்தாவே, உமக்காகவே நாங்கள் வாழ்கிறோம், உம்முடைய வார்த்தையே நாங்கள் சுமக்கிறோம். இந்த நோக்கத்திற்காக நீர் எங்களை உண்டு பண்ணினீரோ, அந்த நோக்கத்தை நிறைவேற்றுகிற கிறிஸ்துவின் பாத்திரமாய் நாங்கள் செயல்பட எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் எப்படி இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அப்படிப்பட்ட காரியத்தை நாங்கள் செய்கிறோம். நீங்கள் எது செய்தாலும் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். நீங்கள் எது செய்தாலும் எங்களுக்கு நன்மைக்காக தான் செய்வீங்க. எங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, நீங்கள் எங்களுக்கு கொடுக்கறத நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறோம். அப்படிப்பட்ட ஒரு இருதயம் எங்களுடைய இருதயமாக இருக்க நீர் எங்களுக்கு துணை நிற்பீராக. அப்படிப்பட்ட ஒரு இருதயமாக எங்களுடைய இருதயம் மாறட்டும். பரிசுத்த தேவனுடைய வார்த்தைகள் தங்கி கிரியை செய்யட்டும். இந்த நாளிலே கேட்கப்பட்ட சத்தியங்கள் எங்களுக்குள்ளாக ஆண்டவரே நாங்கள் வைக்கிறோம். இந்த சத்தியத்தின்படி எங்களுடைய வாழ்க்கை அமைய ஆண்டவரே எங்களுக்கு துணையாய் நிற்பீராக.
இன்னும் இன்னும் ஆண்டவரே அப்பா, நீர் எங்களை பலப்படுத்துங்க. இன்னும் இன்னும் நீர் எங்களை வழி நடத்துங்க. கடந்த கால பாவங்களையோ கடந்த கால நினைவுகளையோ நீர் வெறுக்கக்கூடிய காரியங்களை நாங்கள் யோசியாதபடி நீர் கொடுத்த ஆசீர்வாதத்தை எண்ணும்படியாக, நீர் எங்களுடைய வாழ்க்கையில் செய்த நன்மைகளை நாங்கள் நினைக்கும்படியாக நீர் எங்களை மாற்றுவீராக. இந்த புதிய மாதம் எங்களுக்கு புதிய ஆசீர்வாதம், இந்த புதிய மாதம் எங்களுக்கு புதிய நன்மைகள், இந்த புதிய மாதம் எங்களுக்கு புதிய அபிஷேகத்தை ஆண்டவரே கொடுப்பதாக. நீரே எங்களை ஆசீர்வதிங்க, நீரே எங்களை தாங்குங்க, நீரே எங்களை பலப்படுத்துங்க. இந்த வாரம் முழுவதும் இந்த மாதம் முழுவதும் நீரே எங்களை வழி நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறேன் என் நல்ல பிதாவே, ஆமேன். அவன் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் முழு உளமே பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் சமாதானம் சந்தோஷம் வழி நடத்தும் நம்முடைய இவரோடும் இன்றும் என்றும் சதா காலமை நேசியுடைய வருகை விருந்தமிருந்து தாங்கி பலப்படுத்தி வழி நடத்துவதாக. ஆமென். ஆமென்.